எப்படி தேவன் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், ஆண்டவருடைய திட்டம் என்பது உலகத்தை அழிக்க வேண்டும் என்று கிடையாது, உலகத்தை புதுப்பிக்க வேண்டும், அதை புதிதாக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் என்று சொல்லி நான் சொன்னேன். அதைதான் முழு வேதாகம கண்ணோட்டம் அல்லது அந்த நரேட்டிவ் வியூ ஆஃப் த ஸ்கிரிப்சரில் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை தான் வேதம் வலியுறுத்துகிறது. அவருடைய படைப்பை அவர் நல்லதென்று கண்டார், அதை திரும்பவும் மீட்டு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், அதற்காக தான் அவர் சாபமானார், அதற்காக தான் அவர் பலியானார். ஏதோ ஒரு சிலரை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு மட்டுமல்ல. பொதுவான நம்முடைய எண்ணம் கொஞ்சம் பேரை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு மீதி எல்லாரையும் நரகத்தில் தூக்கி போடுறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இது நம்முடைய பொதுவான எண்ணம், இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸோட பொதுவான எண்ணம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே ரட்சிப்படைவதற்காக அனுப்பினார். அப்படிதான் நம்ம என்ன செய்யறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். The earth should be saved. முழு உலகத்தை, தேவனுடைய திட்டம் என்பது இட் இஸ் குளோபல், அது முழு உலகத்தையும் உள்ளடக்கியது. ஸோ இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை, இனி அவர் வரப்போகிற இரண்டாம் இல்லாவிட்டால் இறுதி வருகை, ஃபைனல் கம்மிங், ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த காலம் புதிய ஏற்பாட்டை படிக்கும்போது நம்ம அதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்றத ஒரு சில காரியங்களை நம்ம இதில் கற்றுக்கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டை எழுதின அப்போஸ்தலர்கள், புதிய ஏற்பாட்டு நற்செய்தியாளர்கள், யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான், இவங்க எல்லாருமே அவங்க பயன்படுத்துகிற ஒரு மொழியை நம்ம புரிந்து கொள்ளணும், புதிய ஏற்பாட்டை சரியாய் புரிந்து கொள்வதற்கு. நேற்று சொன்னேன், பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே, பழைய ஏற்பாட்டின் அர்த்தத்திலே, பழைய ஏற்பாட்டின் விளக்கத்தோடு புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளும்படியாக புதிய ஏற்பாட்டை எழுதினவர்கள் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. என்ன லாங்குவேஜ் அப்படின்னா, அதை நம்ம பைபிளில் இந்த லாங்குவேஜில் தான் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வேத வல்லுநர்கள் அந்த லாங்குவேஜுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, காமனா எல்லா பைபிள் ஸ்காலர்ஸும் அதை யூஸ் பண்ணுவாங்க. என்ன வேர்ட் அப்படின்னா, ஆல்ரெடி நாட் எட். ஆல்ரெடி நாட் எட். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய சரித்திரம், தங்களுடைய கதை நிறைவடையும்படியாக காத்திருக்கிறாங்க சிறையிருப்பின் காலத்துக்கு பிறகு. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு சொன்னா, அதனாலதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு, சரித்திரத்தை பின்னணியாக கொண்டு வேதத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்று சொல்லி நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏன் அப்படின்னா, அவங்க எவ்வளவு தூரம் காத்திருந்தாங்க அப்படின்றது நான் நேற்றைக்கு சொன்னது மாதிரி, அந்த கும்ரான் குகைகளிலே, அந்த அநேக மண் பானைகளிலே சேகரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த புதையல்களிலிருந்து, அந்த தோல் சுருள்களிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களில் தான் தெரியுது, அன்றைக்கு இருந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்பாகவும் அதை ஒட்டியுள்ள காலத்திலும் வாழ்ந்த யூதர்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு, அது ஒரு ஆழமான ஒரு எதிர்பார்ப்பாக, ஒரு டீப் yearning was in their hearts for the coming age. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் எல்லாரும் இதை எப்படி பார்க்குறாங்க? as Jews, அவங்க எல்லாருமே யூதர்கள் தான். அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த கடவுளுடைய அரசு வந்து விட்டது, அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மேசியா வந்து விட்டார், அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நித்திய வாழ்வு, இல்லாவிட்டால் நான் நேற்றுக்கு சொன்னேன், ஏஜ் டு கம், வரவேண்டிய அந்த காலம், வரவேண்டிய அந்த யுகம் வந்து விட்டது. இட் ஹஸ் ஆல்ரெடி கம். அதான் பைபிள் ஸ்காலர் சொல்லுவாங்க, ஆல்ரெடி. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள அல்லது நம்ப மறுக்கிற ஒரு சத்தியம் என்னது? இதுதான். ஆல்ரெடி த கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஹியர், ஆல்ரெடி காட்ஸ் ரூல் இஸ் ஹியர்,
ஆல்ரெடி ஜீசஸ் இஸ் ஆன் தி த்ரோன். ஏற்கனவே இயேசு சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களோடு கூட அவர் சொல்லுகிறார். ஆகவே ஆல்ரெடி வரவேண்டியதெல்லாம் வந்து விட்டது. பட் நாட் எட். ஆனால் இன்னும் அது நிறைவடையவில்லை. ஸோ நம்ம வாழ்ற காலம் என்ன காலம்? நான் சொன்னேன் இல்லையா, என்டி ரைட்டோட அவருடைய அந்த விளக்கத்தின்படி அது 5 ஆக்ட்ஸ், 5 என்னது காட்சிகளை கொண்ட ஒரு டிராமா. முதலாவது படைப்பு, கிரியேஷன். 2வது ஃபால். 3வது இஸ்ரேல். 4வது இயேசு கிறிஸ்து. 5வது சர்ச். நம்ம வாழ்ற இந்த சர்ச் ஏஜ் அப்படின்றது அது என்ன காலம் அப்படின்னா, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் புதிய ஏற்பாட்டை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதை தெரியாம தான் நம்ம குழப்புறது. ஆல்ரெடி வந்துடுச்சா? எஸ், இட் ஹஸ் கம். முடிஞ்சிடுச்சா? நோ, நாட் எட். அது நிறைவடையவில்லை. அதனால தான் பவுல் நம்ம நேற்றைக்கு வாசிச்ச அந்த பகுதியில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மை குறித்து அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம். வாசிங்களா, ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம். அது என்ன முதற் பலன்? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்னது? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ், அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த லாங்குவேஜ் நீங்க என்ன எதுக்காக பவுல் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உடனே பவுலுடைய மனதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, கானான் தேசம் தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் போறாங்க. இப்போ அந்த தேசம் எப்படி இருக்கும் தெரியாது. அங்க யார் இருக்கிறா தெரியாது. போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. ஆண்டவர் சொன்னாரு, செங்கடலை பிரித்தாரு, மோசையை எழுப்பினாரு, அவருடைய ஜனங்களை நடத்தினாரு, கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. பட் எப்படி இருக்கும் எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. இப்ப என்ன பண்றாங்க? 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருத்தரை சூஸ் பண்ணி அனுப்புறாங்க. எதுக்கு? தேசத்தை பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க? அந்த தேசத்தில் உள்ள, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எதை கொண்டு வராங்க? கனிகளை கொண்டு வரார்கள். அந்த தேசத்தை முன் ருசி பார்க்கறதுக்கு, ஃபோர் டேஸ்ட் பண்றதுக்கு, அந்த தேசம் எப்படி இருக்கும். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த திராட்சை குலையை எப்படி கொண்டு வந்தாங்களாம்? ஒரு கம்பில் தடியில் வச்சு கொண்டு வந்தாங்களாம். ஏன்னா இஸ்ரவேலில் உள்ள திராட்சை குலைகள் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு கிரேப் நம்ம மாதிரி இப்படி துணுண்டுக்கு இருக்காது, ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு அளவு பெருசாக இருக்கும். ஸோ அங்கே உள்ள கிரேப்ஸ். ஸோ அவங்க திராட்சை குலையில் கொண்டு வராங்க. எதுக்காக? அவங்க சுதந்திரிக்க போகிற அந்த கானானியர் வாழுகிற அந்த தேசத்தில் உள்ள பழங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி டேஸ்ட் பண்றதுக்காக. பவுல் சொல்றாரு, முழு சிருஷ்டியும் விடுதலைக்காக காத்திருக்கிறது. முழு சிருஷ்டியும் முழு உலகமும் அந்த புதிய படைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அது இந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். அதை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்மளும் இன்னும் முழுமையாக அதை பெற்றுக்கொள்ளல. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? ஆவியின் முதற் பலன்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ருசித்து கொண்டிருக்கிறோம். சபையை ஏன் தேவன் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார்? so that the church should demonstrate the coming age. அல்லது அந்த புதிய படைப்பினுடைய முழுமை அடையும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்றத சபை என்ன செய்யணும்? டெமோ பண்ணி காமிக்கணும். அதான் சபையினுடைய ரோல். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் எப்படி இருந்தது? அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. எப்படி சொல்லுவார்? எதை வச்சு சொல்லுவாரு? அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? இவர் என்ன பண்றாரு? பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு எழுதின நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்களா. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. Jesus says, kingdom of God has come upon you. அதுதான் பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, already come. It has already come. பிசாசுகள் அன்றைக்கு அந்த செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த காலகட்டம்
சிறையிருப்புக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடையில உள்ள அந்த காலகட்டம் செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசம் பீரியட். இங்க வந்து அவங்களுக்கு நிறைய அவங்களை சுற்றிலும், யூதர்களை சுற்றிலும் நிறைய கோட்பாடுகள் இருந்தது. அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பெயல்செபு அப்படின்னா பிசாசுகளின் தலைவன். அவங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, இந்த பால் அப்படின்ற காட். இன்னைக்கு அதான் ஆண்டவர் இந்த காலைவேளையில் நம்மோடு கூட பேசினார். எலியாவின் தேவன் நம் தேவன். அவர் எலியாவின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, பாகாலுக்கு முழங்காறு படியிட விடாத 7000 பேரை என்ன பண்ணியிருக்கிறாரு? அப்படிதானே இன்னைக்கு காலைல கேட்டோம் இல்லையா? 7000 பேரை வைத்திருக்கிறார். நாம் ஒருத்தன் மட்டும் இல்லை. ஸோ இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள சுற்றிலும், இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் யார் இருக்கா அப்படின்னா, பெயல்செபு, பாகால்களின் தலைவன், பிசாசுகளின் தலைவன் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க. இவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. எப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும்? இயேசு வந்து சொல்றாரு, திஸ் இஸ் த டைம். ஏன்னா நான் என்ன பண்றேன்? பிசாசுகளை துரத்துகிறேன். தேவனுடைய ஆவினாலே நான் என்ன பண்றேன்? அதுதான் பவுல் சொல்றாரு. எதனாலதான் ஆவியின் முதற் பலன்கள் அப்படின்னா என்னது? இன்னைக்கு நடக்கிற மிராக்கிள்ஸ். நிறைய நேரம் நம்ம அற்புதங்கள் நடக்கிறது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில டெய்லி அற்புதம் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அற்புதங்கள் நடக்கும்போது அது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, அற்புதங்கள் நடக்குது இன்னைக்கும், யாரும் மறுக்க முடியாது. பிசாசுகள் ஓடுகிறது. யோவான் ஸ்நானன் கூட சந்தேகம் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கறதுக்கு ஆள் அனுப்புவான். வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர்றதுக்கு காத்திருக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீங்க போய் சொல்லுங்க, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். குருடர் நடக்கிறாங்க, சப்பானிகள், குருடர் காண்கிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, செவிடர் கேட்கிறாங்க, நீங்க போய் சொல்லுங்க, தட்ஸ் ஆல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த முடவர் நடக்கக்கூடிய, பிசாசுகள் ஓடக்கூடிய ஒரு காலம் எப்ப வரும்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதுதான் இந்த காலம். This is the time. This is the time for the kingdom of God to rule. பிசாசின் ஆதிக்கத்தில் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படுகிற காலம் இதுதான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களுடைய குமரி மாவட்டத்தெல்லாம் குறித்து 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக மிஷினரிகள் வந்த காலத்தை குறித்து சொல்லுவாங்க. மிக முக்கியமாக அது உண்மையான கதையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க இப்போ மெரினோட சொந்த ஊர், அதே மாதிரி எங்களோட அம்மாவோட சொந்த ஊர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனந்தநல்லூர்குடின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே சொல்லுவாங்க, மிஷினரி ரிங்கல் தோபே ஒரு நாள் குதிரையிலே என்ன பண்ணிட்டு இருந்தாராம், வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த இன்னைக்கு அங்கே ஸ்கூல் இருக்கிற இடத்துல தான் அங்கே பெரிய ஒரு அந்த லோக்கல் டெய்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சாமியுடைய கோயில் அங்கே இருக்கும். அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறாங்க எல்லாரும், சாமி வந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த வெள்ளைக்காரரு வழக்கம் போல் அவர் சுவிசேஷன் சொல்றதுக்காக ஊர் ஊரா போறது வழக்கம். அங்கே போன உடனே அங்கே வந்து அந்த சாமி ஆட்டம் அப்படியே நின்று விட்டது, யாராலையும் ஆட முடியலை. உடனே அவங்க பார்க்குறாங்க, இந்த வெள்ளைக்காரர் கும்பிட்ற சாமி தான் பெரிய சாமி. அன்றைக்கு இரவு வேளையிலே அதை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அன்றைக்கே அந்த அந்த அவங்க அந்த டெம்பிள்ஸை இடித்து அந்த கிராமம் முழுவதும் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு இருக்கிறதுனால தான் இது நடக்குது. Kingdom of God is already here. That is why demons are fleeing in the presence of Jesus. இயேசு என்னும் நாமத்தில் பாட்டு பாடின உடனே பிசாசுகள் அலறி அடித்து ஓடுகிறது. நாங்கள் கூட டெல்லியில் இருக்கும் பொழுது ஒரு 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 கிறிஸ்துவை அறியாத ஒரு பெண்ணி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் ஒரு நாள் சும்மா நாங்கள் ஜெபத்துக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் we have the victory அப்படின்னு பாடின உடனே அவ சொன்னா, எல்லா டெமன்ஸும் நாங்கள் வர்ஷிப் பண்ண எல்லா டெமன்ஸும் எனக்கு முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா டெமன்ஸ் இயேசுவின் நாமத்தை பார்த்து என்ன செய்து பயப்படுகிறது. காரணம் என்ன? பிகாஸ் the kingdom of God is already here. கடவுளுடைய அரசு ஏற்கனவே வந்து விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் ஆல்ரெடி ஹியர். அதனால தான் இன்றைக்கு சரித்திரத்திலே இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வந்து தேவனுடைய கிருபையினாலே இன்னைக்கு வந்து சுகமே அடிக்க முடியாத நோய்களுக்கு அப்படின்னு ஒரு காலத்தில் நினைச்ச நோய்களுக்கு, நான் நேற்றுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், போலியோவுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. எது இதெல்லாம் கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ, இந்த இயேசு என்னும் நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம், பைபிள். அதனால தான் நான் திரும்ப சொல்லுவேன், ஒரு பக்கம் தேவன் அற்புதங்களை செய்கிறது எதுக்காக அப்படின்னா, டு டெமான்ஸ்ட்ரேட் தட். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிஷன் ஃபீல்ட்ஸில் பிசாசுகள் ஓடும், ஈஸியாக ஓடும். சாதாரண விசுவாசி கூட பிசாசுகள் என்ன பண்ணுவார், நீங்கள் மிஷினரி பணி களங்களை குறித்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா துரத்துவாங்க. பிகாஸ் ஆண்டவர் எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றார் அப்படின்னா, அந்த ஊழியக்காரன் வரம் பெற்றவன்,
அந்த ஊழியக்காரனுக்கு வல்லம் இருக்குது, அவர் ஏதோ பரலோகத்துக்கு போயிட்டு வந்ததுனால கிடையாது. பிகாஸ் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஹியர், ஆல்ரெடி ஹியர். அதனால பிசாசுகள் ஓடுகிறது, முடவர்கள் நடக்கிறார்கள், ஆண்டவர் அப்பப்போ அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துறாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா அது ஏற்கனவே இருக்குதுன்றதை காமிக்கிறது. அதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லாம் சரியாயிடுமா? நோ, அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். we are journeying towards. அதனால இந்த பயணம் என்ன அப்படின்னா, அதான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இது ஒரு விடுதலை பயணம். என்ன விடுதலை பயணம்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அதனால தான் நான் அதை போட்டு காமிச்சாங்க எக்ஸோடஸ்ல. விடுதலை பயணம் இட்ஸ் an exodus. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்க நோக்கி போகிற பயணம்? கானான். அந்த இப்போ நம்ம போற கானான் எது? ஆனந்தமா இன்ப கானான் அப்படின்னு சாரா நவர்ஜி பாடினதான் நம்ம பார்த்துருப்போம். நல்ல பாடல். ஆனா நம்ம அந்த கானான பரலோகம் நினைச்சிட்டு இருந்தோம். நான் சொல்றேன், that கானான் is the new creation. அந்த கானான் என்னது? புதிய படைப்பு. அந்த படைப்பு எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரும்பவும் வாருங்க ஏசாயா தான் பழைய ஏற்பாட்டில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் எல்லாத்தையுமே. 65ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 17ஆம் வசனம் வாசிங்க முதலாவது. ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை. முந்தினவைகள் இனி நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், புதிய படைப்பை நான் படைக்க போகிறேன். பவுல்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? பவுல்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, பவுல் புதிய படைப்பு வரணுமா அப்படின்னு கேட்டா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புதுச்சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இது கிரீக் பைபிள்ல, அதுல அந்த ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் அவன் இருக்கிறான் இல்ல. இஃப் அதுல அந்த கிரீக் பைபிள்ல பாத்தீங்கன்னா, இஃப் anyone is in Christ, new creation அப்படிதான் இருக்கும். அங்க வேற எந்த வேர்ட், நம்ம தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் காட்டி ப்ரொபோசிஷன் ஆட் பண்ணிருக்கோம். நமக்கு இங்கிலீஷ்ல அது தேவைனால ஆட் பண்ணாங்க. ஆனா கிரீக்ல அந்த ப்ரொபோசிஷன்ஸ்லாம் இருக்காது. என்ன இருக்கும்னா, if anyone is Christ, new creation has come. அதான் அர்த்தம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு என்ன இருக்குது? புதிய படைப்பு வந்து விட்டது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் உலகத்தை பார்க்கிறதே வித்தியாசமா தான் பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள் இருந்தா அதான் உண்மையான பார்வை. புதிய படைப்பு வந்து விட்டது. என்ன அந்த புதிய படைப்பு? வாசிங்க ஏசாயா 65ஆம் அதிகாரம். அது என்ன நியூ கிரியேஷன்? 20ஆம் வசனம். அங்கே இனி அற்ப ஆயுள் பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். கவனிங்க, 1946ல 47ல இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவில் சராசரியாக ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். 30. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 70. வசனம் சொல்லுதான் நிறைவேறிட்டு இருக்கா? நம்ம தான் நினைக்கிறோம். நமக்கு பாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? ஐயோ உலகம் போகுது, கேன்சர் வந்துடுச்சு, அது வந்துடுச்சு, இது வந்துடுச்சு. பட் நல்லா கவனிச்சு பாருங்க, 30 இயர்ஸ் இன்னைக்கு ஹெல்த் கேர் கூடுறதுனால இந்தியாவில். ஸோ அப்படின்னா புதிய படைப்பில் உள்ளவங்க என்ன செய்யணும்? எதுக்காக முயற்சி பண்ணணும்? ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். கிறிஸ்தவனுடைய பொறுப்பு. அதனால தான் மிஷனரி ஐடாஸ் கேடர் சிஎம்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இன்னைக்கு உலகத்து இந்தியாவிலே ஆசியாவிலே சிறந்த மருத்துவக் கல்லூரியில் ஒன்றாக கருதப்படுகிற கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். ஏன் ஒரு ஹிந்துவால் அதை உருவாக்க முடியல? ஏன் அதை ஒரு புத்திஸ்டால உருவாக்க முடியல? பிகாஸ் only a Christian can do that. Because Christian is the one who believes in the new creation. ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கும்? இன்னைக்கு 5 வயசுக்கு கீழே குழந்தைகள் இறக்குறது இந்தியாவில் மார்டாலிட்டி ரேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 1947லாம் 80% இருந்துச்சு. ஒன்றில் போலியோவில் இறந்து போவாங்க, நிமோனியாவில் இறந்து போவாங்க. இந்த வசனம் தான். பட் டுடே இட் ஹஸ் கம் டவுன் a lot. காரணம் என்ன தெரியுமா? டெய்லி ஆண்டவர் அற்புதம் செஞ்சதுனால இல்ல, அவர் அற்புதம் செய்கிறவர் தான். பிகாஸ் பைபிள் பிலீவிங் சயின்டிஸ்ட் பிலீவ்ட் தட். அவங்க என்ன நம்பினாங்க தெரியுமா? வாட் வாஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன்? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய இறையியல் கொள்கை நம்ம எவ்வளவு தூரம் முடக்கி விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வில்லியம் கேரி என்ன நினைச்சார் தெரியுமா? இந்தியாவுக்கு வரும் பொழுது, வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வரும் பொழுது அவர் சொல்றாங்க அவர்கிட்ட, போயிடாத இந்தியாவுக்கு, அங்க பார்பேரியன்ஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்.
யார் சொல்றான்னு கேட்டா சர்ச்சில் உள்ள பிலீவர்ஸ் தான் சொல்றாங்க. வில்லியம் கேரியை பார்த்து நான் இந்தியாவுக்கு போக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, யங் மேன் சிட் டவுன், உனக்கு தெரியாது, நீ நினைக்கிற மாதிரி இந்தியாவை இவாஞ்சலைஸ் பண்றது, சுவிசேஷமயமாக்குறது, நற்செய்தி மயமாக்குறதுலாம் அவ்வளவு ஈஸியா நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. நிறைய மொழிகள் இருக்குது. அவர் இப்படியே சொல்லுவாரு, அப்படி நீ நடக்கணும்னா இன்னொரு பெந்தேகோஸ்தே நாள் வரணும், அப்பதான் இந்தியாவை நற்செய்தி மயமாக்க முடியும். another Pentecost, day of Pentecost should come. அவர் சொன்னாரு, எனக்கு நல்ல கவர்மெண்ட் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது. அப்படியே மிஷினரி பாரத்தை பாருங்க. இன்னைக்கு மிஷினரி பாரம் எல்லாம் கொடுக்கப்படுறது, ஐயோ நரகத்துக்கு ஆத்துமாக்கள் போகுதே போ அப்படின்னு. ஆனா அவர்கிட்ட மிஷினரி பாரம் என்ன தெரியுமா? அது கிடையாது. எனக்கு பிரிட்டிஷ்ல வாழ்ற, இங்கிலாந்துல வாழ்ற எனக்கு என்ன இருக்குது? சயின்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. ஆனா இந்தியாவில் அந்த என்கொயரி அப்படின்ற அந்த பத்திரிகைக்காக அவர் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாரு. உலகம் முழுவதும் உள்ள நாடுகளை பற்றின டேட்டாவை கலெக்ட் பண்ணும் பொழுது அந்த பத்திரிகையை எழுதும் போது தான் அவர் சொல்கிறாரு, ஆனால் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, கவர்னன்ஸ் இல்லை, சயின்ஸ் இல்லை, எஜுகேஷன் இல்லை. அதை நான் கேள்விப்பட்ட பிறகும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னா எப்படி சும்மா இருக்க முடியும், நான் போகிறேன்னு சொல்லி தான் இங்கே வந்தார். வந்து another Pentecost நடந்துச்சா? அந்நிய பாஷை பேசுகிற பெந்திகாஸ்ட் நடக்கலை, பாய கிழிக்கிற பெந்தேகோஸ்தே நடக்கல. என்ன பெந்தேகோஸ்தே நடந்துச்சு? 40 மொழிகளிலே வேதத்தை மொழிபெயர்க்கிற பெந்தேகோஸ்தே நடந்துச்சு. ஹல்லேலூயா. இந்தியா மறுமலர்ச்சியானது. என்ன நம்பினார் அவர் தெரியுமா? இந்தியார்கள் எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போயிடலாம் நினைக்கல. அவர் என்ன நினைச்சார் தெரியுமா? இந்தியாவை நற்செய்தி மயமாக்கும் பொழுது, இந்தியாவுக்கு நல்ல கவர்மெண்ட் கொடுக்கும் பொழுது, இந்தியாவுக்கு நல்ல சயின்ஸ் கொடுக்கும் பொழுது, அதனால தான் முதல் பொட்டானிக்கல் கார்டன், முதலாவது ஃபர்ஸ்ட் இந்தியா ஆசியாவிலேயே முதலாவது பொட்டானிக்கல் கார்டனை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் தெரியுமா? பொட்டானிக்கல் கார்டனா தெரியுமா? படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிளான்ஸை பற்றி படிக்கிறதுக்கு நிறைய ஒரு கார்டனை நிறுவி அதில் நிறைய பிளான்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸை வச்சுருப்பாங்க. அதை ஆசியாவிலே பெரிய முதலாவது பொட்டானிக்கல் கார்டனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வில்லியம் கேரி, மிஷனரி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நியூ கிரியேஷன். படைப்பை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு உண்டு, செடி கொடிகளை பற்றி படிக்கிற பொறுப்பு எனக்கு உண்டு, உலகத்தில் இருக்கிற என்னது அணுக்களை குறித்து, எலிமெண்ட்ஸை குறித்து படிக்கிற பொறுப்பு எனக்கு உண்டு. அதுதான் சயின்ஸ். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தான். பிசிக்ஸ் லெபார்டரியில், கேவெண்டிஷ் லெபார்டரி என்ன எழுதப்பட்டிருக்கோ? ஆண்டவரே 111 சங்கீதம் 2ஆம் வசனம், உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவைகள், ஆராயப்படுகிற எல்லாராலும் அவைகள் பிரிய. வாசிங்க 111 சங்கீதம் 111:2. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் அதான் கேவெண்டிஷ் லெபார்டரியில், கேம்பிரிட்ஜில் பாருங்க. கேம்பிரிட்ஜில் உள்ள உலகத்திலே தலை சிறந்த பல்கலைக்கழகம். ஏன்னா அவங்க வியூ என்ன அப்படின்னா, சயின்ஸை பற்றின அவங்களுடைய வியூ என்ன அப்படின்னா, உலகம் எல்லாமே என்னது? கர்த்தருடைய செயல், ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட். அதை ஆராயணும். அதனால தான் சயின்ஸ் படிக்கணும். நீ கிறிஸ்டியன்ஸுக்கு சயின்ஸ் படிக்கக்கூடாது, சயின்ஸ்னா குப்பை. நிறைய கிறிஸ்து பிரசங்களை கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. படிக்காதீங்கன்னு சொல்கிற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, படிப்பு குப்பைன்னு சொல்கிற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு செக்குலரிஸ்ட் வந்து நம்மள்ட்ட நாங்கள் படிப்பை பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. சர்ச் கையில் எஜுகேஷன் இருக்க வேண்டியது. எஜுகேஷன் ஷுட் பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த சர்ச். சபை தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணணும். எங்கள் அருமையான தம்பி பிரவீன் வந்து அவங்க ஸ்காட் ஸ்கூல், பல 100 ஆண்டுகளுக்கு 150 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு ஸ்கூல். அவங்க லைப்ரரியிலேருந்து பழைய புக்கை எடுத்து ஒரு தடவை கொண்டு வந்தாங்க. 1930 பப்ளிஷ் ஆன புக்கு, 1930 பப்ளிஷ் ஆன புக்கு. மிஷனரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன படிக்கணுன்ற சிலபஸ், பைபிள் என்ன சொல்லி கொடுக்கணும், எங்க ஸ்கூல்ஸில் என்ன பைபிள் சிலபஸ் கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும், என்ன டீச் பண்ணணும், டீச்சர்ஸ் எப்படி அவங்களுக்கு டீச் பண்ணணும், மெத்தட்ஸ் எல்லாம். நான் இப்போ சொல்கிறேன், 1930-35 வருஷத்தில் உள்ள எடிஷன் அந்த புக்கு, பழைய புக். அதை யாருமே கேட்பாரத்து கடந்த ஒரு புக்கு எடுத்து காமிக்கும் போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது நம்முடைய எஜுகேஷனை ஷேப் பண்ணது யாரு? இன்னைக்கு தமிழ்நாடுல ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அறிவிச்சிட்டாங்கன்னு கிறிஸ்டியன்ஸ்லாம் சந்தோஷம், எனக்கு துக்கம். இதை யார் பண்ணணும்? சபை பண்ணணும். ஒரு காலத்தில் யார் பண்ணா? சபை தான் பண்ணுச்சு. சர்ச் வாஸ் ஃப்ரேமிங் த எஜுகேஷன் பாலிசி. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸ்லையும், இது ஸ்காட் கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க.
டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி பைபிள் சொல்லிக் கொடுக்கணும், பைபிளுக்கு என்ன சிலபஸ் இருக்கணும். வாட் ஹஸ் ஹேப்பன் டு தட் டுடே? பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியானதுனால வந்த பிரச்சனை இது. தயவு செய்து நான் காட்டமாக சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. பட் திஸ் இஸ் வாட் வி ஹவ் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரீமில்லேனியல் டிஸ்பர்சேஷனல் வியூ. ஆனால் வில்லியம் பேரி நினைச்சாரு இந்தியாவை கடவுளுடைய ராஜ்யமாக மாற்ற முடியும். ஏன்னா அவங்க வியூ என்ன அப்படின்னா, ஏசு எப்போ வருவாருன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவங்களுடைய வியூ என்னன்னா போஸ்ட் மில்லேனியலிஸ்டிக் வியூ. அதாவது உலகம் தேவனை அறிகிற அறிவில் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். எல்லாரும் ஆண்டவருடைய அறிவுக்குள்ள வந்து கொண்டே இருப்பாங்க. உலகம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். அப்போ இயேசு வருவார். அதை நம்புறதுனால they were trying their best to bring God's kingdom on earth as in heaven. நீங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சயின்ஸ் வேண்டாம், மீடியா வேண்டாம், ஜேர்னலிசம் வேண்டாம், அதெல்லாம் குப்பை. ஆனா இவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதை பேசுற பிரசங்கிமா இருக்க பிரசங்கம் எங்க தான் வரும்? எனக்கு பிரசங்கம் சேர்த்து தான் இதில் தான் வரும், யூடியூப்ல. ஆனால் இவங்களுக்கு யூடியூப்னா அதை உருவாக்குறவங்க எல்லாம் குப்பை, ஆர்ட்ஸ் குப்பை, என்னது சினிமா ஃபீல்டு குப்பை. நான் இன்னைக்கு பாருங்க, சினிமா ஃபீல்டு மூலமா உலகம் இம்பாக்ட் ஆகுது, ஆபாச சினிமா மூலமா. வேர் ஆர் கிறிஸ்டியன்ஸ்? கிறிஸ்தவர்கள் எங்கே? எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதுதான் தேவனுடைய திட்டம். நாம இப்படி தான் வாழணும். அப்படின்னா நம்ம மைண்ட்ல பதிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, பட் நவ் இஸ் த டைம் டு டேக் ஹோல்ட் ஆஃப் த ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆஃப் சேட்டன். சாத்தானுடைய பிடியில் இருக்கிற எல்லாவற்றையும், அது பாலிடிக்ஸா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், அது கவர்னன்ஸா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நாம் எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 2 உபவாச கூட்டம் போடலாமா? 3 ஆன்லைன் ப்ரேயர் போடலாமா? இல்லை, இயேசு அதை எதுவுமே சொல்லலை. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க, அதை செய்யறதுக்கு அப்படின்னா நம்முடைய ஃபேமிலி லைஃப், நான் அதையும் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும். எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஏன் நான் பரிசுத்தமாக வாழணும் சொல்லுங்க? நான் ஏன் பரிசுத்தமாக வாழணும்? ஏன் எனக்கு விருப்பப்படி நான் வாழக்கூடாது? பிகாஸ் பரிசுத்தமாக வாழ்றதுன்றது நம்ம என்ன நினைப்போம் பொதுவாக, இல்லாட்டா ஆண்டவர் பரலோகத்துக்கு விட மாட்டார், நரகத்தில் தூக்கி போட்டுருவார். நான் சொல்கிறேன், அந்த எண்ணத்தையும் விட்டுருங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் புதிய படைப்பு எப்படி இருக்கும்? வாசிங்களா அந்த ஏசாயா, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஏசாயா 65 அதிகாரம், அதுக்கு பிறகு உள்ளதை வாசிங்க. அங்கே இனி அற்ப ஆயுள் பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். பாத்தீங்களா? 100 வயது சென்று மரிக்கிறவனு என்ன நினைப்பாங்களா? வாலிபன் என்று. அப்படிதான் நினைக்கணும். இப்போ அப்படித்தானே இருக்குது இல்லையா? எனக்கு அடிக்கடி ஹோம் சர்ச்சில், நாங்கள் ஆராதிக்கிற சர்ச்சில் சொல்லுவாங்க, வாசிக்கும்போது எல்லாரும் ரொம்ப துக்கமாக இருக்கும். மரண அறிவிப்புன்னு சொல்லுவாங்க. 40 வயது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் வர்ற அறிவிப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் 80, 83 ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க வாய்ஸை முழுமையாக பூர்ணமாக முடித்து. காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? இந்தியாவில் இவ்வளவு தூரம் லைஃப் லாங்கிவிட்டி, அந்த வாயில் நாட்கள் நீளுறது காரணம் என்ன தெரியுமா? பைபிள். இதை மறந்தே போகக்கூடாது. எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் மருத்துவம் பெரியார் கொண்டு வந்ததும் கிடையாது, அம்பேத்கர் கொண்டு வந்ததும் கிடையாது, கருணாநிதி கொண்டு வந்ததும் கிடையாது. மிஷினரிகள் கொண்டு வந்தது, தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்தது. இட்ஸ் ஃப்ரம் த பைபிள். இதை நம்ம மறந்தே போகக்கூடாது. அடுத்தது பாருங்களா, 22ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனிபுசிக்கிறதுமாயிருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்ப. அழகாக போட்டிருப்பார், நான் தெரிந்து கொண்டவர்கள் இதை அவர்களுடைய கைகளின் கிரியையை. இங்கிலீஷ்ல அழகாக போட்டிருக்கு, நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். they will enjoy, long enjoy the works of their hands. எப்பா, நான் ஒன்றும் செய்யணும்னு ஆசைப்படுறேன், என் கேரியரை டெவலப் பண்ணுறேன், நான் 35 வயசுலேயே இறந்து போயிட்டேன்னா என்ன பிரயோஜனம்? அஃப்கோர்ஸ் நடக்குது. ஆண்டவர் அதையும் பரிகரித்து ஒரு நாள் உயிர்த்தெழுதலில் அதை வெளியே கொண்டு வருவார். அது உண்மை. அது ஆல்ரெடி, பட் நாட் எட்டும் இருக்குது. பட் ஆல்ரெடியும் ஒன்று வரணும். என்னது? இந்த கைகளின் கிரியை நான் என்ன செய்யணும்? நான் அனுபவிக்கணும். நீண்ட நாட்கள் அனுபவிக்கணும். என் வீடை கட்டி நான் நிறைய நாள் குடியிருக்கணும். அதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, புதிய படைப்பினுடைய ஆசீர்வாதம். அதுக்காக தான் நம்ம பிரயாசப்படணும். எனக்கு இது வர்றதுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இது கிடைக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க நமக்கு ஒருவேளை ஆவரேஜ் லைஃப் இந்தியாவில்னு சொல்றோம், ஆனா பட் ஸ்டில் தேர் ஆர் பீப்புள். அன்னைக்கு ஒரு
ஜேர்னலிஸ்ட் வந்து மும்பையில் உள்ள ஒரு சில பகுதிகளில், அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில பகுதிகளெலாம் போய் சொன்னாங்க, அங்கே ஆவரேஜாக மக்கள் வாழ்கிற ஏஜே 35 வயசு தானா. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா ஆச்சரியம் அவங்களுக்கு. there are areas like that. இது யாருடைய பொறுப்பு? யார் இதை செய்யணும்? கவர்மெண்ட் செய்வாங்க பிரதர், நம்ம தான் அவங்களுக்கு தானே ஃபண்டு கொடுக்குறோம். நோ, இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சர்ச். சரி, அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் நீங்கள் வாசிச்சு பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அதை நம்ம வாசித்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க இருக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான வேர்டு. நீங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆல் அத்தாரிட்டி இன் ஹெவன் அண்ட் ஆன் எர்த் ஹஸ் பீன் given to meனா, இது வந்து ஒரு வெற்றி முழக்கம், ஒரு வீர முழக்கம். என்ன முழக்கம் அப்படின்னா, இதுவரைக்கும் யூதர்கள் ஏங்கி கொண்டிருந்தாங்க, எப்ப கடவுள் வந்து ஆட்சியை கையில் எடுப்பாருன்னு. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப எனக்கு கொடுத்தாச்சு, அதனால நீங்க போய் தூங்குங்கன்னு இல்லை. ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? புறப்பட்டு போய் நல்ல கவனிங்க. நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஜாதி தான் பிரச்சனை. நமக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுசும் இதான் பிரச்சனை. இந்த ஜாதின்ற வேர்டுக்கு கிரீக்ல எத்னோஸ் அப்படின்ற வேர்டு போட்டிருக்கு, எத்னோஸ். அதை பொதுவாக எல்லா டிரான்ஸ்லேஷன்ஸ்லையும் ஜாதி ஜாதி ஜாதின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அதனால பாவம் ஒரு 50-60 வருஷமா மிஷினரிஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? எந்த ஜாதிக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது? குக்னா இனத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுமா, சௌரா இனத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாளா. நமக்கு வந்து மிஷினரிஸ் யாரும் அப்படி வரல. அவங்க இந்தியாவை மாற்றணும், இந்தியாவை பிளஸ் பண்ணணும், இந்தியாவை உருவாக்கணும்னு வந்தாங்க. ஆனால் நம்ம மிஷினரிஸ் 50-60 வருஷமா எதுக்கு நேராக ஓடினாங்க தெரியுமா? குக்னா இனத்தை ரட்சியுங்கள், சௌரா இனத்தை, ஏன்னா பரலோகத்துக்கு தான் கொண்டு போனோம் ஆத்துமாக்களை. ஆனால் பைபிளுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன தெரியுமா? இது எங்க இது எந்த வாக்கு தத்தத்தினுடைய தொடர்ச்சி தெரியுமா? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தினுடைய தொடர்ச்சி. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய தேசமாக்குவேன், பூமியில் உள்ள தேசங்கள் எல்லாம். அப்ப அந்த பூமியில் உள்ள தேசங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா இப்ப இயேசு கிறிஸ்து யாரை அனுப்புறாரு? சீஷர்களை அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? அதனால இங்கிலீஷ்ல கரெக்டா தான் இருக்குது, மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? therefore all authority in heaven and on earth has been given to me, therefore go and teach all nations. நீங்க போய் எல்லா தேசங்களுக்கும் என்ன செய்யுங்க? டீச் பண்ணுங்க. சர்ச்சோட ரோல் என்னது? டீச். எதை டீச் பண்ண? கடவுளை டீச் பண்ணுங்க, கடவுளுடைய கிரியை டீச் பண்ணுங்க. இதை தாங்க மிஷனரிஸ் பண்ணாங்க. நம்ம விட்டது அதே தான். தேவன் திரும்ப நம்ம கையில் எடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறது தான். நல்லா கவனிங்க, நம்ம விட்டது அதுதான். நீங்க நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த 50 வருஷமா நம்ம மிஷனரிஸ் பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை சேர்த்துட்டு இருந்தாங்க. நான் குறையா சொல்லலை. அது நடுவிலையும் சிலர் உண்மையிலே அர்ப்பணிப்போடு நிறைய கல்வி நிறுவனங்கள்லாம் ஆரம்பித்தாங்க. நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? ராஷ்ட்ரிய ஹிந்து வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான கிராமங்களில் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? பிஜேபிக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. ஏன் தெரியுமா? ஜட்ஜஸ் பிஜேபியில் உள்ளவங்க இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்க இருக்கிறாங்க. 40 இயர்ஸ் மிஷனரிஸை காப்பி பண்ணி அவங்க எஜுகேஷன் பண்ணி கல்வி பண்ணி சிறப்பாக செஞ்சாங்க. நம்ம என்ன பண்ணோம்? எந்த சபைக்கு போனால் வருகையில் போகலான்னு நம்ம ஆயத்தமாயிட்டு இருந்தோம். ஒரு தலைமுறை இன்னைக்கு அதனுடைய விளைவை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். வாட் ஷுட் வி டூ நவ்? இன்னும் பிந்தி போகல. 20 வருஷம் நாம் தீவிரமாய் இந்த தேசத்தில் உள்ள இளைஞர்களுக்கு நம்ம போதிக்கிறதற்கு நம்ம முற்படுவோமே ஆனால் மாற்றங்கள் நிகழும். கிறிஸ்தவ கல்லூரிகள் எழும்பட்டும், கிறிஸ்தவ பள்ளிகள் எழும்பட்டும், கிறிஸ்தவ பல்கலைக்கழகங்கள் எழும்பட்டும். வேதத்தையும் கல்வியையும் சமமாக போதிக்கிற இந்த போதனை மூலமாக தான் உலகத்தை ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்ப முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். தேசங்களை கட்டுவது ஆண்டவருடைய நோக்கம். அதற்காக தான் தம்முடைய சீஷர்களை தேசங்களுக்கு அனுப்பினார். தோமாவை இந்திய தேசத்திற்கு அனுப்பினார்.
மிஷினரிகளை இந்திய தேசத்திற்கு அனுப்பினார். தேசங்கள் உருவாகும்படியாக. இன்றைக்கு துக்ககரமாக நாம் செய்ய வேண்டியதை செய்ய விட்டு விட்டதனாலே, வருக இனிதான் ஆண்டவருடைய ராஜ்யம் வரும், இனிதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஏற்கனவே நம் நடுவிலே துவக்கி வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலினாலே துவக்கி வைக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கரிசனையற்று வாழ்ந்ததினாலே இன்றைக்கு we have missed a lot. கர்த்தர் நம்மை மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். ஆண்டவரே, ஏதோ ஒரு விதத்தில் இந்த தேசத்தை கட்டும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ ஒரு விதத்திலே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக போதியுங்கள் என்று எங்களுக்கு சொன்னீரே ஆண்டவரே. சகல தைரியமா போய் போதியுங்க, பயப்படாதீங்க, எனக்கு தான் சகல அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே ஆண்டவரே. நான் போதிக்கும்படியாய், வேதத்தையும் கல்வியையும் போதிக்கும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அந்த கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து அந்த புதிய படைப்பை இந்த உலகத்திலே காண்பிக்கும்படியாய் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, பரிசுத்த வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எதுக்காக பரிசுத்தமா வாழணும்? ஏன்னா அந்த புதிய படைப்பு, அது தூய்மையான நீதி வாசம் பண்ணும் புதிய வானம், புதிய பூமி. அதை நான் இன்னைக்கு காமிக்கணும். என்னுடைய குடும்பத்தில் நான் அதை காமிக்கணும், என்னுடைய சமுதாயத்தில் நான் அதை காமிக்கணும், என்னுடைய வேலையில நான் அதை காமிக்கணும். புதிய படைப்பை உருவாக்குகிறவனாக நான் இருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு நாள் கடவுளுடைய ராஜ்யம் வெளிப்படும் பொழுது நான் செய்த எல்லா கிரியைகளும் அன்றைக்கு வெளிப்படும். அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதாக இருக்கும். அது தொடரும் அந்த புதிய படைப்பிலே. அப்படிப்பட்ட பெரிய மகிமையான நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையுடையவர்களாய் ஆண்டவருடைய கரத்திலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசி இருக்கிறார். நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய், தேசத்தை அவரை அறிகிற அறிவினால் நிரப்பும்படியாய், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பும்படியாய் நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டிய பணியை செய்ய, ஊக்கமாய் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களை நீர் கிருபை தாரும், எங்களை வழிநடத்தும். புதிய படைப்பின் பிரதிநிதிகளால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பு என்கிற அந்த உணர்வை கிறிஸ்துவில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உலகத்திற்கு காண்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.